வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 786 அப்படின்றதான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். இந்த 786 ஓகேங்களா. சரி, நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 741. அப்படி இன்னொரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து 41 பார்த்தீங்க அப்படின்னா 419 அப்படின்ற ஒரு 2 கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்த மாதிரி வந்து ஏ போர்டில் வந்து அழகாக வந்து 7 வந்து அடிச்சிட்டோம். நம்ம கெஸ் பண்ண வந்து 74. இன்னைக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 78 அப்படின்ற நம்பர் வந்து வந்துருந்துச்சு. 86 இந்த 86 பார்த்தீங்க அப்படின்னா முந்தின நாள் அந்த ரிசல்ட் வந்து 857. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏபி 55. இங்கே வந்து ரிசல்ட்டு ஏபி வந்து பிசி வந்து 86. 85க்கு ஒரு 86 அப்படின்னு சொல்லி பிசியில் வந்து ஒரு கேம் வந்து முடிச்சிருப்பான். ஸோ போன மாதம் வந்து அதே மாதிரியே வந்து ஒரு 83க்கு ஒரு 84 வந்து அடுத்த நாளே அடிச்சிருப்பான். ஸோ அதே பேட்டர்ன் தான் வந்து இந்த வாட்டியும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். ஒரு 85க்கு ஒரு 86 அப்படின்னு சொல்லி கேமில் வந்து அழகாக ஆடியிருப்பான். ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்ப்போம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேமில் கரெக்டாக வந்து ஒரு நம்பர் வந்து தொடர்ந்து ஆடிட்டே வரோம். அது என்ன நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 60 பிசி ஏபி பிசி ஓகேங்களா. ஸோ அதில் வந்து அடுத்தடுத்த நம்பர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் பாருங்கள். இந்த மந்த் வந்து கரெக்டாக வந்து ஒரு 67, ஏசியில் வந்து ஒரு 67, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து ஒரு 77, ஒரு 87 ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஏபியில் வந்து ஒரு 57, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து ஒரு 72, கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 47, ஒரு 27. இன்னைக்கு அந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85, 86, 857, 786 ஓகேங்களா. அது கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ரிசல்ட் என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா ஒரு டபுள்ஸில் வந்து 2 நம்பர் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ எப்போல்லாம் வந்து இந்த கண்டினியூஸாக வந்து இந்த ஏபிபிசியை வந்து கரெக்டாக அடிக்கிறானோ அந்த பேட்டர்னில், ஸோ அதுக்கு அடுத்த நாளும் வந்து இங்கே 67, ஒரு 77, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 57, ஒரு 47, இங்கே வந்து ஒரு 85, ஒரு 86 ஓகேங்களா. ஸோ கரெக்டாக வந்து ஒரு பேட்டர்ன், அதாவது அடுத்தடுத்த நம்பர் பேட்டர்ன். இங்கே வந்து ஒரு 67, ஒரு 67, ஒரு 77, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 57, ஒரு 47, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85, ஒரு 86. ஸோ அடுத்தடுத்த நம்பர் வர இடத்துல எல்லாமே வந்து ஒரு டபுள்ஸ் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22, ஒரு 66. ஸோ நாளைக்குமே வந்து என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு டபுள்ஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஏதோ ஒரு நம்பர் வந்து அவன் டபுள்ஸ் அடிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து மேபி பை சான்ஸ் வந்து நாளைக்கு ஒரு வேளை இந்த பேட்டர்ன் கரெக்டாக வருது அப்படின்னா நமக்கு நாளைக்கு ஒரு டபுள்ஸில் வந்து ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து டபுள்ஸில் ஒரு நம்பர் வந்து கரெக்டான பேட்டர்னில் வந்து வந்திருக்கு. அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிசியில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு நம்பர் வந்து நம்ம பெண்டிங்கில் வந்து சொல்லியிருப்போம். ஏன்னா ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு கெஸ்ஸிங்லேயுமே வந்து அந்த நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு 95 அப்படின்ற நம்பர் வந்து நான் ஒரு 6ஆம் தேதி வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதம் 6ஆம் தேதி வந்து 595 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து கொடுத்துருந்தேன். அதே மாதிரி அவங்களுக்கு 50மே வந்து கொடுத்துருந்தேன். ஒரு 92மே வந்து ஃபாலோஅப்பில் வந்து கொடுத்துருந்தேன். ஒரு 55மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர்லாமே வந்து எடுத்து பார்க்கும்போது 55 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 55 வந்து இங்கே 57 வந்து கொடுத்துருக்கேன். 56 வந்துருச்சு. 56 இன்னும் வரல. ஒரு 57, ஏசி 57, பிசி 57, ஒரு ஏபி வந்து ஒரு 57. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 56, ஒரு 55 ஓகேங்களா. ஸோ 2 நம்பருமே இருக்குது. 55 ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்க போகுன்னு பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து பிசியில் ஒரு 55 வந்து வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் எல்லாமே வந்து ஏபியில் தான் அடிக்கலாம். 22, 66 ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஒரு வேளை என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா பிசியில் வந்து ஒரு 95 அப்படின்ற நம்பருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒரு 95 பிசி வருது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங்காக வந்து நாளைக்கு இருக்கும். ஏன்னா வந்து நாளைக்கு பார்க்கும்போது பிசியில் வந்து 95, பி போர்டு வந்து சி போர்டு பொறுத்த வரைக்கும் 5 அப்படின்ற நம்பர் வந்து வரல.
ஓகேங்களா. ஸோ அதனால் நாளைக்கு ஒரு வேளை சி போர்டு வந்து 5 வருது அப்படின்னா அந்த 95 கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு 95 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து கொடுக்குறேன். பிசியில் வந்து 95 வருது அப்படின்னா ஏபி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏபி போர்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்னில் அந்த டபுள்ஸ் அடிக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 67 77 கீழே பார்த்தீங்க அப்படின்னா 7 வந்து திருப்பி 2க்கு வந்து வச்சுருப்பாங்க. அதாவது 7ஓட பவர் நம்பர் வந்து 2. ஸோ 6 7 அதோட பவர் நம்பர் வந்து 6 7 அதோட பவர் நம்பர் வந்து 2. ஓகேங்களா. ஸோ 6 7 அது கீழே ஏ போர்டுக்கு வந்து 2 அப்படின்னு சொல்லி திருப்பியிருப்பான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 4 அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 5 4 6 ஓகேங்களா. ஸோ கரெக்டாக வந்து 4 5 6 வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ் இருக்குது. அந்த 4 5 அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 7. ஸோ அப்போ அந்த 8க்கு அடுத்தது 9. ஸோ நாளைக்கு ஒரு வேளை ஏ போர்டில் 9 வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஏ போர்ட்லேயுமே வந்து இது வரைக்கும் 9 வந்து அடிக்கலை. இங்கே எப்படி வந்து 5 4 6 அடிச்சனோ அதே மாதிரி இங்கே 8 7 9 அடிக்கிறதுக்கு நாளைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு ஒருவேளை என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு ஏ போர்டில் வந்து ஒரு 9 அப்படின்னு சொல்லி வரலாம். ஏற்கனவே பிசி போர்டில் வந்து நம்ம ஒரு 95 அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம 95 அப்படின்னு வருது அப்படின்னா ஏ போர்டு வந்து 99. ஓகேங்களா. ஸோ ஏ போர்டும் வந்து 9. ஸோ 2 டபுள்ஸ் வருது அப்படின்னா 995 அப்படின்ட்டு ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் வந்து நாளைக்கு கொஞ்சம் பக்காவான பேட்டர்னில் இருக்கிறதுனால நாளைக்கு டபுள்ஸுமே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது நாளைக்கு இந்த 995 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து நாளைக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த நம்பரை வந்து நாளைக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஃபாலோஅப்பில் நம்பர் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு இன்னொரு மெத்தடும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேயும் வந்து உங்களுக்கு யாராவது என்னை விட பெட்டர் கெஸ்ஸிங் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரும் எடுத்து கேமில் அடிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து போன மாதத்துலேருந்து டயக்னலில் கரெக்டாக வந்து அடிச்சிட்ருக்கான். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 83 இங்கேயும் பார்த்தீங்க இங்கே 92 ஒரு நம்பரை வந்து திருப்பி இங்கே 42 இங்கே பாருங்கள் இந்த 92 ஒரு 42 அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏபியில் வந்து 01 ஏசியில் வந்து 01 இங்கே வந்து 74 24 அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இங்கே வந்து டபுள்ஸ் வந்து 8 இங்கே டபுள்ஸ் வந்து 6. ஓகேங்களா. 66. அதே மாதிரி ஒரு நாள் விட்டு இங்கே வந்து ஒரு 92 இங்கே 24 96 இங்கே வந்து 16 95 85 86 86. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக வந்து ஒரு சைடில் வந்து கரெக்டாக வந்து அடிச்சுட்டே இருக்கான். ஸோ ஒருவேளை நாளைக்கு சைட்லேருந்து எடுக்கிறான் அப்படின்னா இந்த பேட்டர்னுக்கு கரெக்டாக இந்த 005 அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த 86 வந்து சேம் கரெக்டாக வந்து டயக்னலில் 86 ஏபி 86 இங்கே வந்து ஏசி வந்து பிசி வந்து 86. ஓகேங்களா. ஸோ இந்த 86 86 இங்கே 95 இங்கே 85 இந்த 2க்கு 7 அப்படின்னு சொல்லி திருப்பி 857 கொடுத்துருக்கான். இந்த 86க்கு வந்து ஏபி 86 பிசி வந்து 86. ஸோ இங்கே வந்து இந்த 005 அப்படின்னு சொல்லி இந்த 005 எப்படி திருப்பினாலுமே வந்து பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 550. ஓகேங்களா. ஸோ 550 இல்லை வந்து 050 ஏன்னா இந்த நம்பர் வந்து எப்படி திருப்பினாலும் வந்து நமக்கு மறுபடியும் வந்து 5500 அப்படின்னு தான் வரப்போகுது. இல்லை 005 அப்படின்றதா வரப்போகுது. ஸோ அதனால் இதுலேயுமே வந்து அவன் ஏதாவது மேனிப்புலேட் பண்ணுறானா இதில் ஒரு க்ளூ நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அதனால் வந்து நீங்கள் இதில் ஏதாவது பேட்டர்ன் எடுக்கணுன்றதாலும் எடுக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த 05க்கு ஏற்கனவே வந்து கேமில் ஏபியில் வந்து ஒரு 05 இது வந்து ஏசி 05 பிசி வந்து 05. ஸோ ஏபிலையுமே 05 அப்படின்னு சொல்லி அந்த மாதமே வந்து அந்த கேமை வந்து அவன் முடிச்சிட்டான். ஸோ பேலன்ஸ் நம்பர் எதுவுமே வைக்கலை.
அதனால தான் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நான் புது நம்பர் வந்து 995 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேட்டர்னை விடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு பேட்டர்னுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது மேனிப்புலேட் பண்ணி நாளைக்கு ரிசல்ட் வருது, இல்லை என்னை விட பெட்டர் கெஸ்ஸிங் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பர் எடுத்து கேமில் ஆடிக்கலாம். சரிங்களா? ஸோ இது முழுக்க முழுக்க என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் கிடைக்கிறதுன்னு ட்ரை பண்ணாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதுதான் ட்ரை பண்ணணும், இல்லை இந்த நம்பர் தான் வரும்னு சொல்லி எந்த ஷூரிட்டியும் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு நம்பர் ஒரு வாட்டி அவன் எப்படி மேனிப்புலேட் பண்ணி கொடுக்குறான் அப்படின்றது அன்னன்னைக்கு ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் நமக்கே தெரியும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.